பக்கம் 1. பக்கம் 1. நாயால் வந்த சோதனை. அத்தியாயம் 1. புதியவரின் தோழன். அமைதியான அந்த கிராமத்தில் கோயில் பூசாரி நாகேந்திரன் தன் அன்றாட பணிகளைச் செய்து கொண்டிருந்தார். அதே கிராமத்தில் நண்பர்களான கார்த்திகேயன், சிவன், சிவசங்கரன், சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய 5 பேரும் தங்கள் அன்றாட பணிகளில் ஈடுபட்டு. ஒருவருக்கொருவர் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு நாகேந்திரனையும் நாகேந்திரனுக்கு இவர்களையும் தனிப்பட்ட முறையில் அறிமுகம் இல்லை. கிராமத்தில் ஒருவருக்கொருவர் யாரென்று தெரிந்தாலும் நெருங்கிய பழக்கமற்றவர்களாகவே இருந்தனர். அப்படியான ஒரு நாளில் ஒரு புதியவர் கிராமத்திற்கு வந்தார். ஒருவித மர்மமான தோற்றத்துடன் வித்தியாசமான குணங்களைக் கொண்டிருந்தார் அவர். அவர் தன்னுடன் ஒரு நாயைக் கொண்டு வந்தார். ஆனால் அது ஒரு சாதாரண நாய் இல்லை. அதன் ரோமம் கருமையாகவும் கண்கள் தீப்பொறி போலவும் இருந்தன. பார்ப்பதற்கே ஒருவித பயத்தையும் மிரட்சியையும் ஏற்படுத்தும் தோற்றம் அதற்கு இருந்தது. அந்த நாயின் பெயர் தாந்த். தாந்த் என்று பேர் வைத்ததுமே நாய் ஒரு முறை கர்ஜித்தது. அது அந்த புதியவரின் காலைச் சுற்றி வந்து வாலை ஆட்டியது. ஆனால் மற்றவர்களைப் பார்த்தால் அதன் முகத்தில் ஒருவித வெறுப்பு தெரிந்தது. கிராம மக்கள் நாயை பார்த்ததுமே பயத்தில் ஒதுங்கினர். தாந்த் தன் கம்பீரமான நடையுடன் முதல் நாளிலேயே கிராமத்தை ஒரு கலக்கு கலக்க ஆரம்பித்தது. வீடுகளின் வாசலில் அமர்ந்து குரைப்பது. வரும் போகும் அனைவரையும் முறைத்து பார்ப்பது. திடீரென வேகமாக ஓடி வந்து பயமுறுத்துவது என அதன் சேட்டைகள் ஆரம்பமாயின. அந்த புதியவர் இதையெல்லாம் சாதாரணமாக கவனித்து கொண்டிருந்தார். தாந்த் வந்த நாளிலிருந்து கிராமத்தின் அமைதி குலைந்தது. குழந்தைகள் பயந்து விளையாடுவதை நிறுத்திக் கொண்டனர். மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். குறிப்பாக கார்த்திகேயன், சிவன், சிவசங்கரன், சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய 5 நண்பர்களும் அந்த நாயால் தினமும் புதுப்புது சோதனைகளை சந்திக்க நேர்ந்தது. அத்தியாயம் 2. உணவுத் திருட்டும் உறக்கமின்மையும். தாந்தின் சேட்டைகள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. அது சமையலறைகளில் நுழைந்து உணவைத் திருடுவது. மக்கள் உறங்கும்போது குரைத்து தொந்தரவு செய்வது. கோயில் பிரசாதத்தை கவ்விக்கொண்டு ஓடுவது என அதன் அட்டகாசங்களுக்கு அளவே இல்லை. அந்த புதியவர் தன் நாயின் செயல்களை கண்டிக்கவே இல்லை. ஒரு நாள் இரவு கார்த்திகேயன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். திடீரென ஒரு பயங்கரமான குரைப்பு சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்தவன் தன் அறையின் கதவு திறந்திருப்பதைக் கண்டான். தாந்த் அவனது படுக்கையறையில் நின்று ஒரு பக்கம் 2. ரொட்டித் துண்டை கவ்வியபடி தன்னை பார்த்து முறைத்துவிட்டு ஓடியது. கார்த்திகேயன் கோபத்தில் கத்தினான். இந்த நாய் பிசாசு போல இருக்கு. சிவனின் நிலை இன்னும் மோசம். அவன் தோட்டத்திற்குச் சென்று கஷ்டப்பட்டு. பக்கம் 2. வளர்த்த. பக்கம் 2. காய்கறிகளை தாந்த் நாசமாக்கியது. டேய் சங்கர். இந்த நாய் ஒரு சாபம் போல இருக்குடா. என்று சிவன் சோர்வாகப் புலம்பினான். சிவசங்கரன், சங்கர், திருப்பதி ஆகிய நண்பர்கள் தங்களால் முடிந்தவரை நாயிடமிருந்து விலகி இருந்தனர். ஆனால் தாந்த் அவர்களை தேடித் தேடி வந்து தொல்லை கொடுத்தது. அவர்கள் தங்கள் அன்றாட வேலைகளைச் செய்யும்போது அவர்களின் காலணிகளை எடுத்துச் செல்வது. பொருட்களை கலைப்பது. ஏன் சில சமயங்களில் அவர்களின் ஆடைகளை கூட இழுத்துச் செல்வது என பல தொந்தரவுகளை கொடுத்தது. கிராம மக்கள் தங்கள் வீடுகளின் கதவுகளை மூடிக்கொண்டு. அந்த நாயின் அட்டகாசத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டனர். ஆனால் கிராமத்தில் வசிக்கும் இந்த 5 நண்பர்களும் அடிக்கடி தாந்தால் அவதிப்பட்டனர். அவர்கள் தாந்தின் தொல்லைகளைப் பற்றி கிராமத்தின் மூத்தவர்களிடமும். கோயில் பூசாரி நாகேந்திரனிடமும் முறையிடச் சென்றனர். நாகேந்திரன் அனைத்தையும் அமைதியாக கேட்டார். சோதனைகள் தான் உங்களை வலிமையாக்கும். இந்த நாய் உங்களுக்குள் இருக்கும் பொறுமையையும் அன்பையும் சோதிக்க வந்திருக்கிறது. அவர் நாயின் விசித்திரமான நடத்தையின் உள்நோக்கத்தைப் பற்றி அதிகம் பேசவில்லை. ஏனெனில் கிராம மக்களை குழப்ப விரும்பவில்லை. அந்த புதியவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேயே நின்றிருந்தார். அத்தியாயம் 3. ஒரு புதிய சவால். ஒரு நாள் கிராமத்தின் முக்கியமான திருவிழா நெருங்கியது. கோயில் முழுவதும் அலங்கரிக்கப்பட வேண்டும். பிரசாதங்கள் தயாரிக்க வேண்டும். இதற்காக கார்த்திகேயன், சிவன்,
சிவசங்கரன், சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய நண்பர்களும் இரவும் பகலும் உழைத்தனர். ஆனால் தான் அவர்களின் பணிக்கு இடையூறாக இருந்தது. அது அலங்கார பொருட்களை கடித்து கிழித்தது. பிரசாத பொருட்களை பாழாக்கியது. அந்த புதியவர் வழக்கம் போல் அலட்சியமாகவே இருந்தார். இது திருவிழாவை நாசமாக்க வந்திருக்கிறது. என்று சிவன் கோபமாகச் சொன்னான். நண்பர்கள் மீண்டும் நாகேந்திரனிடம் முறையிட்டனர். நாகேந்திரன் அவர்களை பார்த்தார். இது ஒரு புதிய சவால். தாந்தின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உள்ளது. அவர்கள் தாந்தை சமாளிப்பதிலேயே தங்கள் சக்தியின் பெரும் பகுதியை இழந்தனர். திருவிழா நெருங்க நெருங்க அவர்களின் கவலை அதிகரித்தது. எப்படி இந்த நாயை அடக்குவது என்று தெரியாமல் தவித்தனர். கிராம மக்கள் கூட நாயின் பயத்தால் கோயிலுக்கு வரத் தயங்கினர். தாந்தின் ஒவ்வொரு செயலும் அவர்களை மேலும் மேலும் கோபப்படுத்தியது. ஒரு சமயம் கார்த்திகேயன் தாந்தை விரட்ட ஒரு தடியை எடுத்தான். ஆனால் தாந்த் அவனை பார்த்து ஒரு முறை குறைத்துவிட்டு வேகமாக ஓடி ஒரு மரத்தின் மீது. பக்கம் 3 ஏறிக்கொண்டது. கார்த்திகேயன் திகைத்து போனான். இது ஒரு சாதாரண நாய் இல்லை என்று அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தனர். நாகேந்திரன் மெதுவாக தான் உங்களிடமிருந்து பயத்தை நீக்க. பக்கம் 3 வந்திருக்கிறது என்று மட்டும். பக்கம் 3 கூறினார். அவர் இவர்களுக்கு நாயின் உண்மையான நோக்கத்தைப் பற்றி முழுமையாக விளக்கவில்லை. ஏனெனில் அது இன்னும் நேரமாகவில்லை. அத்தியாயம் 4 தாந்தின் உண்மை முகம் மற்றும் பாடம். திருவிழா அன்று காலை கார்த்திகேயன், சிவன், சிவசங்கரன், சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய அனைவரும் சோர்வாகவும் கோபமாகவும் இருந்தனர். தாந்தின் தொல்லைகள் அவர்களை முழுவதுமாக சோர்வடையச் செய்திருந்தன. மக்கள் கூட திருவிழாவிற்கு வரவில்லை. கோயில் வெறிச்சோடி கிடந்தது. திடீரென கிராமத்தின் எல்லையில் ஒரு பெரும் சத்தம் கேட்டது. ஒரு பெரிய காட்டுப்பன்றி கோபத்துடன் கிராமத்தை நோக்கி வந்தது. அதன் நோக்கம் கோயில் பிரசாதம் மற்றும் கிராம மக்களின் பொருட்களை திருடுவது என்பது புரிந்தது. மக்கள் பயத்தில் சிதறி ஓடினர். கார்த்திகேயன் மற்றும் அவனது நண்பர்கள் அனைவரும் திகைத்து போயினர். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த புதியவர் இப்போதும் அலட்சியமாகவே நின்றிருந்தார். அதே நேரம் தான் கர்ஜித்தபடி காட்டுப்பன்றியை நோக்கி பாய்ந்தது. யாருமே எதிர்பாராத வகையில் தான் காட்டுப்பன்றியை துரத்தி அதை கிராமத்திற்குள் வராமல் தடுத்தது. அதன் கோபமான குரைப்பு காட்டுப்பன்றியை விரட்டியது. தாந்தின் கண்கள் முன்னெப்போதையும் விட தீர்க்கமாக மின்னின. அது தங்கள் பாதுகாவலனாகச் செயல்பட்டதைக் கண்டு அனைவரும் திகைத்து போயினர். இந்த அதிசய நிகழ்வைக் கண்ட பூசாரி நாகேந்திரன் புன்னகைத்தார். தாந்த் ஒரு காவல் நாய். அது பயத்தை உருவாக்குவது போல் தோன்றினாலும் அது உங்களின் பொறுமையையும் சூழலை நீங்கள் எப்படி புரிந்துகொள்கிறீர்கள் என்பதையும் சோதித்தது. அது கிராமத்தை பாதுகாக்கிறது. அதன் மோசமான தோற்றமும் ஆரம்ப அராஜகமும் ஒரு சோதனைதான். நீங்கள் அதன் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து பயந்தீர்கள். ஆனால் அதன் உண்மைப் பணி கிராமத்தை பாதுகாப்பதுதான். அந்த புதியவர் மெதுவாக நடந்து வந்து நான் தாந்தை உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். அதன் வெளித்தோற்றம் உங்களை ஏமாற்றும் என்பதை நான் அறிவேன் என்றார். கார்த்திகேயன் மற்றும் அவனது நண்பர்கள் அனைவரும் தங்களை புரிந்துகொண்டனர். தாந்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த கோபம் மறைந்து ஒருவித மரியாதை ஏற்பட்டது. அதன் ஒவ்வொரு தொந்தரவும் உண்மையில் ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு பயிற்சியாக இருந்திருக்கலாம் என்பதை உணர்ந்தனர். நாகேந்திரனின் ஞானத்தையும் அந்த புதியவரின் நோக்கத்தையும் அவர்கள் புரிந்துகொண்டனர். திருவிழா அன்று தாந்தின் உண்மையான வீரத்தை பார்த்த மக்கள் மீண்டும் கோயிலுக்கு வர ஆரம்பித்தனர். இனிமேல் அவர்கள் தாந்தை பயத்தோடு பார்க்கவில்லை. தங்கள் கிராமத்தின் காவலனாக பார்த்தனர். அத்தியாயம் 5 ஒரு பக்கம் 4 புதிய தொடக்கம். தாந்தின் உண்மையான நோக்கத்தை புரிந்துகொண்ட பிறகு கார்த்திகேயன், சிவன், சிவசங்கரன், சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய அனைவரும் நாயுடன் ஒரு பக்கம் 4 புதிய உறவை தொடங்கினர். அவர்கள் தாந்தை பக்கம் 4 வெறுக்கவில்லை. மாறாக அதன் விசித்திரமான நடத்தையின் பின்னணியில் இருந்த நியாயத்தை புரிந்துகொண்டனர்.
தாந்த் இப்போதும் சில நேரங்களில் விசித்திரமாக நடந்து கொண்டாலும். அவர்கள் அதை ஒரு வேடிக்கையாகவே பார்த்தனர். அது அவர்களுக்கும் கிராமத்திற்கும் ஒரு பாதுகாப்பு என்பதை உணர்ந்தனர். கிராம மக்கள் தாந்தை ஒரு சிறப்பு நாயாக போற்றினர். அந்த புதியவர் தன் பணியை முடித்துவிட்டு. அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டார். பூசாரி நாகேந்திரன் தன் புதிய தோழன் தாந்துடன் கோயிலில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் புன்னகைத்தார். நாயால் வந்த சோதனை வெறும் ஒரு அச்சுறுத்தல் அல்ல. அது கிராம மக்களையும் குறிப்பாக கார்த்திகேயன் மற்றும் அவனது நண்பர்களையும். பொறுமை புரிதல் மற்றும் உண்மை அன்பின் மகத்துவத்தை பற்றிய ஒரு அரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. பயம் ஒரு வெளிப்புறத் தோற்றம் மட்டுமே. உண்மையான நோக்கம் உள்ளே மறைந்திருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இனிமேல் கிராமத்தின் கதைகள் தாந்தை பற்றிய வீரக் கதைகளாகவும். நாயால் வந்த சோதனை ஒரு நேர்மறையான அனுபவமாகவும் மாறின. அத்தியாயம் 6 கிராமத்தின் கவலை. தாந்தின் வருகை கிராமத்தில் ஒரு நிரந்தர பயத்தை விதைத்திருந்தது. காட்டுப் பன்றியை விரட்டிய அந்த ஒற்றை நிகழ்வு அதன் மீதான பயத்தை முழுமையாக நீக்கவில்லை. தாந்த் எந்த நேரத்தில் என்ன செய்யும் என்ற அச்சம் கிராம மக்களை விட்டு அகலவில்லை. தாந்த் இப்போது கிராமத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும். அதன் விசித்திரமான குணம் மாறியிருக்கவில்லை. திருவிழா முடிந்த பிறகும் தாந்தின் சேட்டைகள் தொடர்ந்தன. வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களைக் கலைப்பது. உறங்கவிடாமல் குறைப்பது. மக்கள் தங்கள் வேலைகளைச் செய்யும்போது இடையூறு செய்வது என அதன் செயல்பாடுகள் மாறவில்லை. நண்பர்கள் ஒன்று கூடி தாந்த் எதனால் இப்படி நடந்துகொள்கிறது என்று புரியவில்லையே. என்று புலம்பினர். பூசாரி நாகேந்திரன் அவர்களின் கவலையை புரிந்துகொண்டார். தாந்த் ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம். அதன் செயல்களுக்குப் பின் ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் இன்னும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். என்று ஆறுதல் கூறினார். அந்த புதியவரோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். நண்பர்களுக்கு தாந்தின் உண்மையான நோக்கம் இன்னும் முழுமையாக புரியவில்லை. அத்தியாயம் 7 தாந்தின் இரகசிய பாதை. ஒரு நாள் இரவு கார்த்திகேயன் வழக்கம்போல் தாந்தின் குரைப்பு சத்தத்தால் தூங்க முடியாமல் தவித்தான். ஆனால் இந்த முறை தாந்தின் குரைப்பு ஒருவித வழக்கமான ஓசையாக தெரியவில்லை. அது ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து வருவதை கார்த்திகேயன் கவனித்தான். ஆர்வம் மேலிட கார்த்திகேயன் மெதுவாக எழுந்து. தாந்தின் குரைப்பு சத்தம் வந்த திசையை நோக்கி. பக்கம் 5 நடக்கத் தொடங்கினான். கார்த்திகேயன் வெளியே வந்து பார்த்தபோது. தாந்த் கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பழைய பாழடைந்த. பக்கம் 5 கிணற்றுக்கு அருகில் குரைத்து கொண்டிருந்தது. அது வெறும் பக்கம் 5 கிணறு அல்ல. அதன் அருகே பல புதர்களும் முட்புதர்களும் மண்டிக்கிடந்தன. தாந்தின் குரைப்புக்கு ஏதோ ஒரு பதில் வருவது போல கார்த்திகேயனுக்கு தோன்றியது. தாந்த் குரைக்கும் போதெல்லாம் அந்த கிணற்றுக்குள் இருந்து ஒரு மெல்லிய. விசித்திரமான சத்தம் கேட்டது. கார்த்திகேயன் அந்த சத்தத்தை கேட்டு அச்சமடைந்தான். இந்த நாய் எதற்காக இந்த கிணற்றுக்கு அருகில் குரைக்கிறது. இந்த கிணற்றில் என்ன இருக்கிறது. என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். அவன் மெதுவாக கிணற்றை நெருங்கினான். ஆனால் தாந்த் அவனைப் பார்த்ததும் ஒரு முறை கர்ஜித்து. கிணற்றுக்குள் குதிப்பது போல பாசாங்கு செய்தது. கார்த்திகேயன் பயந்து பின்வாங்கினான். இந்த கிணற்றுக்கும் தாந்துக்கும் என்ன சம்பந்தம் என்று அவனுக்கு புரியவில்லை. அத்தியாயம் 8 சிவனின் ஐயம். மறுநாள் காலை கார்த்திகேயன் தான் பார்த்ததை நண்பர்களிடம் கூறினான். தாந்த் அந்த கிணற்றுக்கு அருகில் ஏதோ இரகசியமாகச் செய்கிறது. அந்த கிணற்றில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாகத் தோன்றுகிறது. என்று சொன்னான். சிவன் கார்த்திகேயனின் பேச்சைக் கேட்டு சற்று சிந்தித்தான். ஒரு நாய் கிணற்றுக்கு அருகில் ஏன் அப்படிச் செய்ய வேண்டும். ஒருவேளை அது சாதாரண நாய் இல்லையோ. என்று ஐயம் கொண்டான். சிவசங்கரன் சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய அனைவரும் கார்த்திகேயனின் பேச்சில் ஒருவித மர்மத்தை உணர்ந்தனர். நாம் அந்த கிணற்றைப் பற்றி விசாரிக்க வேண்டும். அது ஒரு சாதாரண கிணறாக இருக்க வாய்ப்பில்லை. என்றான் சிவசங்கரன். நண்பர்கள் அனைவரும் இணைந்து அந்த கிணற்றைப் பற்றி கிராமத்து பெரியவர்களிடம் விசாரித்தனர். ஆனால் அந்த கிணற்றைப் பற்றி யாருக்கும் சரியாகத் தெரியவில்லை. அது பல வருடங்களாக பாழடைந்து கிடக்கிறது என்றும். யாரும் அதன் அருகில் செல்வதில்லை என்றும் கூறினர்.
சிவன் இந்த நாய் அந்த கிணற்றுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் அதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கலாம். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினான். அத்தியாயம் 9. நாகேந்திரனின் கனவு. அதே நேரத்தில் கோயில் பூசாரி நாகேந்திரனுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. கனவில் அந்த கிராமத்தின் பழைய பாழடைந்த கிணற்றுக்கு அடியில் இருந்து ஒரு இருண்ட சக்தி கிளம்புவதாகவும். அதை தாந்த் என்ற நாய் மட்டுமே தடுத்து நிறுத்துவதாகவும் இருந்தது. கனவில் தாந்தின் கண்கள் பிரகாசமாக மின்னின. அந்த இருண்ட சக்தி கிராமத்தை அச்சுறுத்துவதாகவும். தாந்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் அந்த சக்தியை அடக்குவதாகவும் கனவு கண்டார். கனவு கலைந்து எழுந்த நாகேந்திரன் தன் மனதில் ஒரு தெளிவை உணர்ந்தார். தாந்தின் ஆரம்பகால சேட்டைகளும் அதன் வித்தியாசமான குணங்களும் வெறும் தொந்தரவுகள் அல்ல. அவை ஒரு எச்சரிக்கை என்பதை. பக்கம் 6. அவர் புரிந்துகொண்டார். தாந்த் கிராமத்திற்கு ஒரு காவல் நாய் என்று அவர் முன்பு கூறியிருந்தாலும் அதன். பக்கம் 6. உண்மையான நோக்கம் இப்போதுதான் அவருக்கு புரிய ஆரம்பித்தது. அவர். பக்கம் 6. உடனடியாக அந்த கிணற்றைப் பற்றி விசாரிக்க முடிவு செய்தார். அந்த புதியவரைப் பற்றியும் அவர் தாந்தை எதற்காக கொண்டு வந்தார் என்பது பற்றியும் யோசித்தார். இந்த கிணற்றுக்கும் தாந்துக்கும் அந்த கிராமத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருப்பதை நாகேந்திரன் உணர்ந்தார். அத்தியாயம் 10. கிணற்றின் மர்மம். நாகேந்திரன் தனது கனவைப் பற்றி யாரிடமும் சொல்லாமல் தாந்த் குறைத்த கிணற்றை நோக்கிச் சென்றார். அங்கே கார்த்திகேயன் மற்றும் அவனது நண்பர்கள் குழுவாக நின்று கிணற்றை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். நாகேந்திரன் அவர்களை பார்த்ததும் இந்த கிணற்றைப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்று கேட்டார். கார்த்திகேயன் நாகேந்திரனிடம் தாந்த் இரவு நேரத்தில் கிணற்றருகே குறைத்ததையும். அதிலிருந்து விசித்திரமான சத்தம் கேட்டதையும் கூறினான். நண்பர்கள் அனைவரும் தங்கள் சந்தேகங்களை விளக்கினர். நாகேந்திரன் கிணற்றை உற்று நோக்கினார். அதன் ஆழத்தில் இருந்து ஒருவித குளிர்ந்த காற்று வீசுவதை உணர்ந்தார். சூரிய ஒளி கூட உள்ளே செல்ல முடியாதபடி அது இருண்டிருந்தது. அவர் தனது மந்திரக் கோலை எடுத்து கிணற்றுக்குள் ஒரு சிறிய மணியை உள்ளே இறக்கினார். மணி கிணற்றின் ஆழத்தை எட்டும்போது ஒருவித சத்தம் கேட்டது. அது சாதாரண சத்தமாக இல்லை. ஒருவித அமானுஷ்யமான மெல்லிய முனகல் சத்தம் அது. இந்த கிணற்றுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. இது சாதாரண கிணறு இல்லை என்று நாகேந்திரன் உறுதியாக கூறினார். நண்பர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். நாகேந்திரனின் முகம் கவலையுடன் இருந்தது. தாந்தின் செயல்பாடுகளும் நாகேந்திரனின் கனவும் இந்த கிணற்றின் மர்மமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை அவர்கள் மெதுவாக புரிந்துகொள்ள ஆரம்பித்தனர். அத்தியாயம் 11. புதியவரின் மர்மம். கிணற்றின் மர்மம் நண்பர்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. தாந்த் ஏன் இந்த கிணற்றுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. அதை ஏன் புதியவர் கொண்டு வந்தார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. நண்பர்கள் அந்த புதியவரை கவனித்தார்கள். அவர் எப்போதும் தனிமையிலேயே இருந்தார். யாருடனும் பேசுவதில்லை. சிவன் இந்த புதியவர் எதற்காக இந்த நாயை கொண்டு வந்தார். எதற்காக இந்த கிணற்றுக்கு அருகில் நாய் இப்படி நடந்து கொள்கிறது. இவருடைய நோக்கம் என்ன? என்று கேள்விகளை எழுப்பினான். மற்ற நண்பர்களும் யோசித்தனர். நாகேந்திரன் மட்டும் சில உண்மைகளை அறிந்தவர் போல் அமைதியாக இருந்தார். அவர் அந்த புதியவரிடம் நேரடியாக பேச முயற்சித்தார். ஆனால் புதியவர் எதிலும் ஈடுபாடு காட்டவில்லை. அத்தியாயம் 12. மறைக்கப்பட்ட நுழைவாயில். நாகேந்திரன் தனது கனவில் கண்ட காட்சிகளை மீண்டும் நினைத்து பார்த்தார். பக்கம் 7. அந்த இருண்ட சக்தி கிணற்றின் அடியில் இருந்து வருவதாக அவருக்கு தோன்றியது. அவர் நண்பர்களுடன் மீண்டும் கிணற்றுக்குச். பக்கம் 7. சென்றார். இந்த கிணற்றின் அருகில் ஏதாவது மறைக்கப்பட்ட நுழைவாயில் இருக்கிறதா? பக்கம் 7. என்று பார்ப்போம் என்றார் நாகேந்திரன். கார்த்திகேயன் சிவன் சிவசங்கரன் சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய 5 நண்பர்களும் இணைந்து கிணற்றின் சுற்றுப்புறத்தை கவனமாக ஆராய்ந்தனர். பல புதர்களை அகற்றிய பிறகு கிணற்றுக்கு அருகிலேயே ஒரு சிறிய பழைய கல்வெட்டை கண்டனர். அதில் பழங்கால எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாகேந்திரன் அந்த எழுத்துக்களை கூர்ந்து பார்த்தார். இது ஒரு பழைய மந்திரம்.
ஒரு தீய சக்தியை இந்த பகுதிக்குள் வரவிடாமல் தடுக்கும் மந்திரம் என்றார். அப்படியானால் இந்த கிணற்றுக்குள் அந்த தீய சக்தி இருக்கிறதா? என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் திருப்பதி. நாகேந்திரன் தலையசைத்தார். இந்த கிணறு வெறும் ஒரு நீர் ஆதாரம் இல்லை. அது ஒருவிதமான பூட்டப்பட்ட நுழைவாயில் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அத்தியாயம் 13 தாந்தின் பாதுகாப்பு வளையம். அந்த கல்வெட்டை கண்டதும் தாந்த் கிணற்றைச் சுற்றி வேகமாக ஓடத் தொடங்கியது. அது அந்த கல்வெட்டிற்கு அருகில் வந்து குரைத்து தலையை ஆட்டியது. பின்னர் தாந்த் அந்த கிணற்றைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல அமர்ந்து கொண்டது. அதன் கண்கள் முன்னெப்போதையும் விட தீர்க்கமாக மின்னின. நாகேந்திரன் நண்பர்களைப் பார்த்து தாந்த் இந்த கிணற்றை பாதுகாக்கிறது. இந்த கிணற்றுக்குள் இருந்து வரும் தீய சக்தியிலிருந்து கிராமத்தை பாதுகாப்பதே அதன் உண்மையான பணி. அதன் ஆரம்பகால சேட்டைகள் அனைத்தும் இந்த கிணற்றுக்கு அருகில் வேறு யாரும் வராமல் தடுக்கவே என்றார். நண்பர்கள் அனைவரும் திகைத்துப் போயினர். தாந்த் ஒரு சாதாரண நாய் இல்லை. அது ஒரு சக்திவாய்ந்த காவல் நாய் என்பதை உணர்ந்தனர். அதன் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு பெரிய நோக்கத்திற்காகவே இருந்தன என்பது அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. சிவன் தனது முந்தைய ஐயங்கள் அனைத்தும் நீங்கியதை உணர்ந்தான். அத்தியாயம் 14 புதியவரின் விளக்கம். தாந்தின் உண்மையான நோக்கம் வெளிப்பட்டதும் அந்த புதியவர் மெதுவாக நண்பர்களை அணுகினார். நான் தாந்தை கொண்டு வந்தேன். இந்த கிணற்றுக்குள் ஒரு பழைய தீய சக்தி உள்ளது. அது பல வருடங்களாக இந்த மந்திரத்தால் பூட்டப்பட்டிருந்தது. சமீப காலமாக அந்த மந்திரத்தின் சக்தி குறைந்து வருகிறது. அதனால்தான் தாந்தை நான் இங்கே கொண்டு வந்தேன் என்றார். புதியவரின் பெயர் ரமேஷ் என்று அப்போதுதான் அவர்களுக்கு தெரியவந்தது. அவர் ஒரு பழங்கால மந்திரவாதி பரம்பரையைச் சேர்ந்தவர் என்றும். அந்த கிணற்றில் இருக்கும் தீய சக்தியை கட்டுக்குள் வைத்திருக்கவே அவர் இங்கே வந்திருக்கிறார் என்றும் விளக்கினார். தாந்த் அந்த தீய சக்தி வெளியே வராமல் தடுக்கும் ஒரு பாதுகாவலன் என்றார். தாந்தின் ஆரம்பகால தொந்தரவுகள் கிராம மக்களை. பக்கம் 8 கிணற்றருகே வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு வழிமுறை மட்டுமே என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். பக்கம் 8 நாகேந்திரனும் ரமேஷும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். நீண்ட நாட்களாக நாகேந்திரன் கனவில். பக்கம் 8 கண்டதும் ரமேஷ் சொல்ல வந்ததும் ஒன்றே என்பதை புரிந்து கொண்டனர். அத்தியாயம் 15 தீய சக்தியின் எழுச்சி. ரமேஷ் மற்றும் நாகேந்திரன் பேசிய அடுத்த சில நாட்களில். கிணற்றுக்கு அடியில் இருந்து வரும் சத்தம் அதிகரித்தது. நில அதிர்வுகள் ஏற்பட்டன. கிராம மக்கள் பயத்தில் உறைந்தனர். தாந்த் இடைவிடாமல் கிணற்றைச் சுற்றி ஓடி குரைத்தது. அதன் குரைப்பில் ஒருவிதமான பயமும் பதட்டமும் கலந்திருந்தது. நாகேந்திரன் ரமேஷிடம் மந்திரத்தின் சக்தி குறைந்து வருகிறது. அந்த தீய சக்தி வெளியே வர பார்க்கிறது. நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்றார். ரமேஷ் கவலையுடன் தலையசைத்தார். கார்த்திகேயன் மற்றும் அவனது நண்பர்கள் அனைவரும் இந்த ஆபத்தை புரிந்து கொண்டனர். தங்கள் கிராமத்தை தாந்த் என்ற நாயும். ரமேஷ் என்ற புதியவரும் நாகேந்திரன் என்ற பூசாரியும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தனர். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் தவித்தனர். அத்தியாயம் 16 ஒரு புதிய திட்டம். நாகேந்திரன் ரமேஷ் மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். அந்த தீய சக்தி முழுவதுமாக வெளியே வருவதற்கு முன் நாம் அதை மீண்டும் பூட்ட வேண்டும். ஆனால் அதற்கான சக்திவாய்ந்த மந்திரம் நமக்கு தேவை என்றார் நாகேந்திரன். ரமேஷ் ஒரு பழங்கால ஓலைச்சுவடியில் ஒரு சக்திவாய்ந்த மந்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஓலைச்சுவடி கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு பழைய குகையில் மறைக்கப்பட்டுள்ளது என்றார். குகைக்குச் சென்று அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வருவது ஒரு பெரிய சவால். அது ஆபத்தான இடமாக இருக்கும் என்று ரமேஷ் எச்சரித்தார். கார்த்திகேயன் சிவன் சிவசங்கரன் சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய 5 நண்பர்களும் இந்த ஆபத்தான பணிக்குச் செல்ல தயாராக இருந்தனர். தங்கள் கிராமத்தை காக்க இதுதான் ஒரே வழி என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். அத்தியாயம் 17 குகை பயணம். நண்பர்கள் 5 பேரும் குகையை நோக்கி புறப்பட்டனர். நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு சிறிய தாயத்தையும். சில பாதுகாப்பான மந்திர கற்களையும் கொடுத்தார். கவனமாக இருங்கள்.
இந்த குகை பழங்கால சக்திகளால் பாதுகாக்கப்படுகிறது. எந்த ஆபத்தும் வரலாம் என்று எச்சரித்தார். தாந்த் அவர்களுடன் செல்லவில்லை. அது கிணற்றை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது. குகையின் நுழைவாயில் மிகவும் இருண்டதாகவும் அச்சமூட்டுவதாகவும் இருந்தது. உள்ளே செல்லச் செல்ல விசித்திரமான ஒலிகள் கேட்டன. வௌவால்கள் பறந்தன. சங்கர் பயத்தில் நடுங்கினான். ஆனால் கார்த்திகேயன் மற்றவர்களை தைரியப்படுத்தினான். சிவன் தனது அறிவை பயன்படுத்தி குகையின் பாதையை வழிநடத்தினான். குகையின் உள்ளே பல விசித்திரமான வடிவங்களை கண்டனர். சிலந்தி வலைகள், எலும்புகள். பக்கம் 9. மற்றும் பழங்கால சின்னங்கள் அவர்களின் பயணத்தை மேலும் திகிலூட்டின. பக்கம் 9. அத்தியாயம் 18. ஆபத்தான பொறி. குகைக்குள் ஆழமாகச் சென்றபோது நண்பர்கள் ஒரு பெரிய அறையை அடைந்தனர். அந்த அறையின் பக்கம் 9. நடுவில் ஒரு மேடையில் ஓலைச்சுவடி இருந்தது. ஆனால் அதைச் சுற்றியிருந்த தரையில் பல பொறிகள் மறைந்திருந்தன. ஒரு பொறியில் கால் வைத்தாலும் ஆபத்து என்பதை திருப்பதி கண்டுபிடித்தான். இந்த ஓலைச்சுவடியை எடுக்க வேண்டுமானால் இந்த பொறிகளைக் கடந்து செல்ல வேண்டும் என்றான் சிவசங்கரன். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இது ஒரு பெரிய சவால் என்பதை உணர்ந்தனர். ஒவ்வொரு பொறியும் ஒருவிதமான மாய சக்தியால் இணைக்கப்பட்டிருந்தது. கார்த்திகேயன், சிவன், சிவசங்கரன், சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய 5 பேரும் இணைந்து ஒவ்வொரு பொறியையும் எப்படி தவிர்ப்பது என்று திட்டமிட்டனர். இந்த சவாலை கடந்து ஓலைச்சுவடியைப் பெறுவதுதான் அவர்களின் நோக்கம். அத்தியாயம் 19. ஓலைச்சுவடியின் ரகசியம். சங்கரின் சமயோசித புத்தியும் சிவனின் வழிகாட்டலும். கார்த்திகேயனின் தைரியமும் சிவசங்கரனின் கூர்மையான பார்வையும். திருப்பதியின் எச்சரிக்கையும் இணைந்து நண்பர்கள் ஒவ்வொரு பொறியையும் வெற்றிகரமாக கடந்தனர். அவர்கள் ஓலைச்சுவடியை அடைந்தனர். ஓலைச்சுவடியை தொட்டதும் அறையில் ஒருவிதமான வெளிச்சம் பரவியது. ஓலைச்சுவடி தானாகவே திறந்தது. அதில் சக்திவாய்ந்த மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த மந்திரங்கள் தீய சக்தியை நிரந்தரமாக பூட்டும் சக்தி கொண்டவையாக இருந்தன. நண்பர்கள் ஓலைச்சுவடியை எடுத்துக்கொண்டு வேகமாக குகையிலிருந்து வெளியேறத் தொடங்கினர். தங்கள் பணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் அவர்களுக்குத் தெரியாது வெளியே ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று. அத்தியாயம் 20. திரும்பி வரும் தாந்த். நண்பர்கள் குகையை விட்டு வெளியே வந்ததும் கிராமத்தை நோக்கி ஓடினர். ஆனால் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கிணற்றின் அருகில் இருந்த பாதுகாப்பு வளையம் உடைந்து போயிருந்தது. தாந்த் மயக்கமுற்று தரையில் கிடந்தது. கிணற்றின் அடியில் இருந்து பயங்கரமான ஓசைகள் கேட்டன. தீய சக்தி வெளியேறி கொண்டிருப்பது புரிந்தது. ரமேஷ் மற்றும் நாகேந்திரன் நிலைமையை சமாளிக்க போராடி கொண்டிருந்தனர். தாந்த் தீய சக்தியை தடுக்க தன்னால் முடிந்தவரை போராடியிருந்தது. ஆனால் அதன் சக்தி குறைந்து மயங்கியிருந்தது. கார்த்திகேயன் மற்றும் அவனது நண்பர்கள் உடனடியாக தாந்தை அணுகினர். அவர்கள் தாந்தின் உண்மையான தியாகத்தை புரிந்துகொண்டனர். இப்போது ஓலைச்சுவடியில் உள்ள மந்திரம்தான் கிராமத்தின் ஒரே நம்பிக்கை. இந்த நாயால் வந்த சோதனை.